தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண்களின் நம்பிக்கையை இழந்தார் ஜோசப் விஜய். பெண்களின் நம்பிக்கையை இழந்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியோடு ஆட்சியில் அமர்ந்துள்ளது. தேர்தலின் பொழுது பல இலவச வாக்குறுதிகளை வழங்கினார். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 3 கையெழுத்து போட்டார். அந்த 3 கையெழுத்துமே உப்பு சப்பு இல்லாத கையெழுத்து. முதல்ல 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதாவது 500 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 2 மாதத்தில் 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தினீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ. ஏற்கனவே 100 யூனிட் ஃப்ரீன்னு இருக்குது, அதை 200 யூனிட் ஃப்ரீன்னு இருக்காப்புல. முதல்ல எல்லாத்துக்குமே 200 யூனிட் ஃப்ரீன்னாப்புல, இப்போ வந்து 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தினீங்கன்னா மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இருக்காப்புல, கையெழுத்து போட்டிருக்காப்புல. இரண்டாவது, போதைப்பொருள் தடுப்பு காவல்துறை அப்படின்னு இருக்காப்புல. இது ஒன்றும் பெரிய விஷயம் தெரியாது. ஏற்கனவே உள்ள காவல்துறையில் ஒரு பிரிவை உருவாக்குறாங்க. அடுத்ததாக வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு படை அப்படின்ட்டு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மகளிர் போலீஸை எடுத்து தனியாக ஒரு பிரிவு உருவாக்குறாங்க, அவ்வளோதான். இந்த 3க்கு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் தேர்தலின் பொழுது நடிகர் விஜய், ஜோசப் விஜய் பல வாக்குறுதிகளை கொடுத்து பெண்களை கவர்ந்தார். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் அப்படின்னாரு. அதாவது இப்போ வந்து சிட்டி பஸ்ஸில் மட்டும்தான் வந்து இலவச பயணம், வெளியூர் பஸ்லேயும் இலவச பயணம் அப்படின்னார். அவர் நினச்சிருந்தா கையெழுத்து போட்டுருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பஸ்ஸு பூராமே ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு, நிறைய சீட் சும்மா தான் கிடக்கு. மகளிருக்கு இலவச பயணம் சொல்லி அவர் கையெழுத்து போட்டுருக்கலாம், முதல் கையெழுத்து. அந்த கையெழுத்து அவர் போடலை. இரண்டாவது, தேர்தலின் பொழுது மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னாரு. அதை உயர்த்தி அவர் கையெழுத்து போடலை. ஏன்னா நிதி நிலைமையை பார்க்கணுன்றார். நாங்கள் நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்லி கடந்த 3 வருஷமாக கத்திட்டுருக்கோம். தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடி போச்சு, இலவசம் சொல்லி அள்ளி கொடுக்குறாங்க, நாட்டை நாசமாக்கிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசம் கிடையாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இவர் வந்து 2500 ரூபா நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நேற்று அந்த கையெழுத்து போடலை. இது மகளிர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்ததாக வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம்னாப்புல, அதுவும் அவர் கையெழுத்து போடலை. ஆக இந்த இலவச பேருந்து பயணம், இலவச 6 சிலிண்டர் இலவசம், அடுத்ததாக வந்து மகளிர் உரிமை தொகை 2500, இந்த 3 முக்கியமான கோரிக்கை நடிகர் விஜய் வந்து கையெழுத்து போடலை. இதை எப்போ அறிவிப்பாளேன்னா இன்னும் 3 வருஷம் கழித்து தான் அறிவிப்பாப்புல. ஏன்னா 3 வருஷம் கழித்து தான் பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து பேருந்துகளும் ஃப்ரீ மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை, 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற காரணம் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பாப்புல. இதைத்தான் திமுக செஞ்சிச்சு. அடுத்ததாக இன்னும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும்னாரு. அது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் செய்யலை. ஆக நடிகர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்திருக்காப்புல. இது காரணம் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளை பற்றி நடிகர் விஜய் நேற்று எதுவுமே பேசலை. உப்பு சப்பு இல்லாமல் 200 யூனிட் மின்சாரம் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லி கையெழுத்து போட்டு போயிட்டாப்புல. இது கிராமத்தில் எல்லாமே பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்கிறாப்புல. நேற்று ஒன்றுமே சொல்லலை, இலவச மின்சாரம் சொல்லி கையெழுத்து போட்டு போயிட்டாப்புல, அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவுமே செய்யலையே, செய்வாப்லையா செய்ய மாட்டாப்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்க, நீங்கள் தான் அவரை பதவி இறக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நடிகர் விஜய் இன்றைக்கி மோசடி வாக்குறுதி வழங்கியிருக்காப்புல. 3 வருஷம் கழித்து அவர் செய்வாப்புல. ஆனால் 3 வருஷம் வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆக பெண்களின் நம்பிக்கையை ஜோசப் விஜய் இழந்துள்ளார்.